ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஜீனஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜீனஸ் கம்பரைசஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் விச் ஹேஸ் மோர் கேரக்டர்ஸ் இன் காமன் கம்பேரிசன் டு த ஸ்பீஷஸ் ஆஃப் அதர் ஜெனிரா. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பீஷஸ் எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு மனுஷனா மனுஷன் மட்டும்தான், இப்போ குரங்குனா குரங்கு மட்டும்தான். குரங்குன்றது ஒரு தனி கேட்டகரி ஆஃப் ஸ்பீஷஸ், மனிதன்றது ஒரு தனி கேட்டகரி ஆஃப் ஸ்பீஷஸ். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணுறாங்க. சரி, குரங்கும் மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கான், அவனை தூக்கி ரெண்டு பேர்த்து உள்ளே போடு. இப்போ இந்த பூனையும் பூனை இப்படி இருக்காதா, பூனை வந்துட்டு இப்படி சும்மா இமேஜின் பண்ணிக்கோ, பூனை சிங்கம் இதெல்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது, இதெல்லாத்தையும் ஒரு குரூப்பில் போடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குரூப்பாக பிரித்து வச்சிருக்கான். இப்போ இந்த ஜீனஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, ஒரு ஜீனஸ்குள்ளே எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துட்டு ஆட்கள் இருப்பாங்க, ஒரே மாதிரி வந்துட்டு சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கும். பட் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பெஞ்ச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபுல்லாக டாப்பர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த லாஸ்ட் பெஞ்சில் பார்க்கலாம், பக்கா அராத்து பாய்ஸ் ஒரு மாதிரி வாழுத்தனம் பண்ணிட்டு சுட்டி தனம் பண்ணிட்டு ஆட்டம் போடுற அந்த மாதிரி பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெஞ்சுன்றது ஒரு கேட்டகரின்னு பிரிச்சாச்சு. அந்த கேட்டகரியில் இருக்கவங்கலாம் வந்துட்டு ஒரே மாதிரி படிப்பு அப்படின்ற மாதிரி ஒரே கேட்டகரியில் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கும் லாஸ்ட் பெஞ்சுக்கும் ஆகவே ஆகாது. அப்படியே வந்துட்டு விசஸ் போட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்களாம் படிக்கிற ஆளுங்க, நீங்கள் ஆச்சாரம்னா நாங்கள் பீச் வரோம் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஈவன் தான் எல்லாருமே சிமிலராக இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுற கேரக்டரிக் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அதத்தையும் குரூப் பண்ணி ஒரே இடத்துல வச்சிடுறாங்க. இதை வந்து இன்னொரு இடத்தோட கம்பேர் பண்ணுறப்போ சிமிலராக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். புரிஞ்சா? அது பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட அது ரிலேட்டாக இருக்கலாம், இது இந்த குரூப்போட ரிலேட்டாக இருக்கலாம். பட் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கக்கூடாது. பட் அந்தந்த குரூப்பில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அந்தந்த குரூப்பில் வந்து அவங்கவுங்க வெயிட்டு, அந்த சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொட்டேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷீஸ். ஆனால் அது ரெண்டுத்தையுமே சொலானம் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸ் கேட்டகரியில் தான் வச்சுருக்காங்க. இது நான் எது ஞாபகம் வச்சுருக்குன்னு வச்சேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேந்தரா லியோவாக இருக்கட்டும், பேந்தரா டைகர்ஸாக இருக்கட்டும், பேந்தரா லெப்பர்டஸாக இருக்கட்டும், பேந்தரா பேரடஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே பேந்தரான்ற ஜீனஸில் தான் இருக்குது. பட் லியோ, பேரடஸ், டைகரிஸ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பீஷீஸ் எல்லாம் ஜோடியாக ஆக்கி அதுக்குள்ளே இருக்கிற காமன் ஃபீச்சர்ஸில் எடுத்து அதோட அக்ரிகேட் பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் வந்துட்டு ஜீனஸ். புரிஞ்சா? அவ்வளோதான். திஸ் ஜீனஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அனதர் ஃபேமிலி கால் ஃபெலிஸ் இன்க்ளூட் கேட்ஸ். இப்போது கேட்டுன்றது அது ஒரு வகையான ஒரு ஜீனஸ். அந்த கேட்டுன்றதுக்கும் இதுக்கும் வந்துட்டு சம்மந்தம் கிடையாது. அது வேறு கேட்டகரியில் இருக்கிற ஜீனஸ், இது வேறு கேட்டகரியில் ஜீனஸ். ஆனால் கேட்டோட ஜீனஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேந்தரா பேரடஸு, பேந்தரா லெப்பர்டஸ், பேந்தரா பேரடஸு, பேந்தரா டைக்ரிஸு, பேந்தரா லியோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. கேட்டையும் ஒரு லைனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு வேறு ஜீனஸ். ஆனால் அந்தந்த ஜீனஸ்குள்ளே வந்து அதோட சிமிலாரிட்டியான இருக்கிற ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும். பட் அதை இன்னொரு ஆர்கானிசமோ இன்னொரு லெவல் ஆஃப் ஜீனஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். அதான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் ஜீனஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபேமிலி பற்றி பார்ப்போம். ஃபேமிலின்னு இந்த மாதிரி பாசம் மலரில் ஆடிட்டு இருக்க அந்த ஃபேமிலி கிடையாது, நம்மளோட டாக்ஸானமி கேட்டகரியில் இருக்க ஃபேமிலி பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், லவ் யூ, டாடா.